Hello dear brothers and sisters. So welcome to போத்தமிழ். ஸோ போத்தமிழ் அடுத்து நம்ம தேவனைய பாவனர் தமிழ் தொண்டு அப்படின்ற தலைப்புல எங்க இருக்கு போத்தமிழ்ல அழகு 7 சரியா போத்தமிழ்ல அழகு 7 தமிழ் தொண்டு அப்படின்ற ஒரு தலைப்புல தேவனைய பாவனர் அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம் சரியா. ஸோ தேவனைய பாவனர் பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா அடுத்து என்னது நம்ம பெருஞ்சித்தனார் அவருடைய மாணவரான பெருஞ்சித்தனார் இவங்களாம் நம்ம இப்போ அடுத்தடுத்து பார்க்க போறோம் சரியா. ஸோ பார்த்துலாமா. ஸோ இயற்பெயர் பாருங்க தேவநேசன். தேவநேய பாவாணருடைய இயற்பெயர் தேவநேசன். ஓகேவா. ஸோ தேவநேசன் பேர்ல இருக்கு தேவநேய பாவாணர். ஸோ தேவநேசன். ஸோ ஒரு பிறந்த இடம் சங்கரன் கோவில். எங்க சங்கரன் கோவில். பிறந்த ஒரு காலம் அவருடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா February 7, 1902 இருந்து January 15, 1981 வருஷம் வரைக்கும் இவரோட இருந்திருப்பாரு. ஸோ அப்பதான் கடைசி இறந்திருப்பாரு. ஸோ அவருடைய பெற்றோர் ஞானமுத்து பரிபூரணம், தாயார் பரிபூரணம், அம்மையார் இல்ல பரிபூரணம், சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த பண்டிதன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ புலவர், வித்துவான் பட்டமும் வாங்கியிருக்காரு. பன்மொழி அறிஞர், அதாவது பல மொழிகளை கற்றவர். ஓகேவா. அதே போல பாருங்க தமிழில் முதுகலை பட்டம் பெற்றவர். தமிழில் முதுகலை பட்டம் பெற்றவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் BOL, சென்னை பல்கலைக்கழகத்தில் BOL படித்தவர். தமிழ்ச்சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். சரியா. இப்படியே கூட ஃப்ரேம் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா. ஸோ தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். மறைமலை அடிகள் மீது பற்று கொண்டவர். சரியா. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கொஸ்டின் கேட்கலாம். தேவனைய பாவனர் பத்தி எப்படி TKC பத்தி ஸ்டேட்மெண்ட் டைப்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஓகேவா. ரசிகமனை பத்தி அதே போல யாரை பத்தி யாரோடைய டாபிக் பேஸ் பண்ணி வேணாலும் ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஸ்டின்ஸ் சொல்லலாம், இல்லை டைரக்ட் கொஸ்டின்ஸ் கூட வரலாம். ஓகேவா. ஸோ இப்போ மறைமலை அடிகள் மீது பற்று கொண்டவரா? ஆமா. ஓகேவா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்காரு. ஸோ செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்காரு. ஸோ எப்போ 1974 காலகட்டங்கள். சரியா. ஸோ அடுத்து பாருங்க தமிழை, அதாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிறப்புகள், அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் பாருங்க. இதுக்கான வித்தியாசம் டிஃபரன்சியேஷன் புரிஞ்சுக்கணும். பாருங்க தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் யார்? அவர் தேவநேய பாவனர். அதான் சிம்பிளா பாவனர்ன்றது. ஓகேவா. அதே போல பாருங்க தமிழின் தொன்மையை உலகறைய செய்தவர் கால்டுவெல். ஓகேவா. இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே கொடுத்து கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இல்லை மேட்ச் தான் ஃபாலோன்னு கேட்கலாம், இல்லை டேரக்டாவே ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொடுத்து எது கரெக்ட்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாரு? பரிதிமார் கலைஞர். அதே போல தமிழை தழைக்க செய்த செம்மல் மறைமலை அடிகள். ஓகேவா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்புன்றது இருக்கு. அதுல பாவாணருக்கு பாருங்க தமிழை ஆளென வளர்த்து மாண்புற செய்தவர் தேவநேய பாவாணர்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்து பாருங்க தமிழ் பாவாணருடைய கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்கள்ல தமிழுக்கும் தமிழர் நிலத்துக்கும், அதாவது தமிழ்நாட்டுக்கும். ஓகேவா. ஸோ தமிழர் நிலம் காப்பதனையே உயிர் மூச்சாக கொண்டவர் தேவநேய பாவாணர். ஓகேவா. அடுத்து பாருங்க அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல திராவிட மொழி ஆராய்ச்சி துறையில் பணிபுரிஞ்சிருக்காரு. ஸோ பணிபுரிஞ்ச காலகட்டம் இந்த 5 வருஷம் 1956 இருந்து 61 வரைக்கும். சரியா. அதுக்கப்புறம் பாருங்க உலக தமிழ் கழகம், உலக தமிழ் கழகத்தை நிறுவி இருக்காரு 1968. அதுக்கு தலைமையும் ஏற்றிருக்காரு, தலைவராகவும் இருந்திருக்காரு. ஓகேவா. இதனுடைய முதல் மாநாடு எங்க நடந்துச்சு? பரம்புக்குடி. இதனுடைய முதல் மாநாடு பரம்புக்குடி, இரண்டாவது மாநாடு மதுரை. ஓகேவா. ஸோ முதல் மாநாடு பரம்புக்குடி, இரண்டாவது மாநாடு மதுரை. ஸோ ஃபர்ஸ்ட் மதுரை, ரெண்டாவது பரம்புக்குடின்னு படிச்சிடாதீங்க. சரியா. ஸோ படிக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். ஸோ தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொடுக்குறாங்கல்ல, டேரக்டாகவும் கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆப்ஷன்ஸ்ல பரம்புக்குடியும் இருக்கும், மதுரையும் இருக்கும். இப்போ முதல் மாநாடுன்னு கேட்குறேன் வச்சுக்கோங்களேன், பரம்புக்குடி மதுரை ரெண்டுமே இருக்கும். பரம்புக்குடி தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அதே போல இங்கே பாருங்க இங்கேயே பார்த்துருப்போம் பெருஞ்சித்திரனாரும் சரி, பெருஞ்சித்திரனாரும் சரி இந்த தலைப்பில் நம்ம பார்க்கக்கூடிய என்ன சொல்றது நம்ம தேவநேய பாவனருடைய கட்டுரை, அதை நம்மளுக்கு கொடுத்த ரா இளங்கோமனார் ரெண்டு பேருமே பெருஞ்சித்திரனாரும் சரி தேவநேய பாவனருடைய யாரு? சீடர்கள். சீடர்னு சொல்லும்போது என்னது? அவருடைய மாணவர்கள். சரியா. ஸோ அவருடைய மாணவர்கள். ஸோ இவங்களுடைய ஆசிரியர் தான் தேவநேய பாவனர். ஓகேவா. அப்போ பெருஞ்சித்திரனார், ரா இளங்கோமனார் ஆகியோரின் ஆசிரியர் தேவநேய பாவாணர். ஓகே. அதே போல பாருங்க தேவநேய பாவாணர் மாவட்ட மைய நூலகம் அவருடைய நினைவின் பேர்ல சென்னையில அமைக்கப்பட்டிருக்கு. எங்க இருக்கு? சென்னையில அமைக்கப்பட்டிருக்கு. பாவாணர் கோட்டம், அவருக்குன்னு அந்த கோட்டத்துல சிலை, அதுல நூலகம், இதெல்லாம் எங்க அமைச்சிருக்காங்க? ராசபாளையம் முரம்புல அமைச்சிருக்காங்க அவருடைய நினைவின் அடிப்படையில். ஓகேவா. அடுத்து பாருங்க அவருக்கு மணிமண்டபம் எங்க? மதுரையில கட்டியிருக்காங்க. ஓகேவா. இவருடைய நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட ஆண்டு 1996. ஓகேவா. ஸோ அதே போல தேவநேய பாவனருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. அவர் இயற்றிய நூல்கள் ஏராளம். ஓகேவா. இவர் வழியே இல்லை, படிச்சுதான் ஆகணும். ஒரு சில விஷயங்கள் நிறைய ரிவிஷன் பண்ணுங்க, படிச்சுதான் ஆகணும். உடனடி தெரியலையா மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வழியே கிடையாது. சரியா. ஸோ ஓகே. சிறப்பு பெயர்கள் பாருங்க
கிட்டத்தட்ட 174 சிறப்பு பெயர்கள் இருக்கு. அதுல ரொம்ப ஒரு சில முக்கியமானதை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரியா? பாருங்க, மொழி ஞாயிறு யாரை சொல்லுவோம்? தேவனைய பாவனர் சொல்லுவோம். இவளுக்கு மொழி ஞாயிறுன்னு சொல்லிட்டு பட்டத்தை கொடுத்த யாரு? அவருடைய மாணவரான பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் மாணவன் என்ன சாதாரண ஆளா கிடையாது இல்லையா? ஸோ சிறந்த ஒரு தமிழ் அறிஞர். அடுத்து பாருங்க, செந்தமிழ் ஞாயிறு. மொழி ஞாயிறும் அவர் தான், செந்தமிழ் ஞாயிறும் அவர் தான். செந்தமிழ் ஞாயிறுன்னு கொடுத்தது யாரு? குன்றக்குடி அடிகள். யாரு? குன்றக்குடி அடிகளார். அடுத்து பாருங்க, செந்தமிழ் செல்வர். இது எம்ஜிஆர் அவர்கள் 1980ஆம் ஆண்டு கொடுத்தது. அடுத்து பாருங்க, தனித்தமிழ் ஊற்று, இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல், இலக்கண செம்மல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தேவனைய பாவலருடைய சிறப்பு பெயர்கள். இன்னும் இருக்கு. இங்க பாருங்க, தமிழ் பெருங்காவலர். என்னது? தமிழ் பெருங்காவலர், தமிழ் மானம் காத்தவர், மொழிநூல் பாருங்க, மொழிநூல் மூதறிஞர், திராவிட மொழிநூல் ஞாயிறு. ஓகேவா? ஞாயிறு, ஞாயிறு அப்படின்றது ஸோ தேவனைய பாவலர்களுக்கு பொருந்தது பார்த்துக்கோங்க. அடுத்து நூல்கள் ஏராளம், நூல்களும் ஏராளமாக இருக்கு. 43 நூல்களை தன்னுடைய வாழ்நாளில் ஏற்றிருக்காரு. நிறைய இருக்கும். ஓகேவா? நிறைய இருக்கும். முக்கியமான நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவுட் சோர்ஸில் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா தெரியாமல் இருந்துடக்கூடாது. தேவனைய பாவனுடைய நூல்கள் இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அங்கே பாருங்க, தமிழ் வரலாறு எந்த வருஷம்? 1967 வெளியிடப்பட்ட ஆண்டு. அதே போல முதல் தாய்மொழி தமிழ் தான் சொல்றாரு. ஓகே, அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டு விளையாட்டுகள் 1959, தமிழர் திருமணம் 1956, வடமொழி வரலாறு, தமிழர் மதம் 1972, மண்ணிலே வின். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான நூல்கள். இதெல்லாம் ஸ்டார்டிங்ல கொடுத்துருது எல்லாமே முக்கியமான நூல்கள், பார்த்துக்கோங்க. அடுத்து வள்ளுவர் கூட்டுடைமை, பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும். கீழே இதே மாதிரி இன்னொரு நூல் இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ரெண்டும் வேற வேற கிடையாது, பார்த்துக்கோங்க. உயர்தர கட்டுரை இலக்கணம். அதே பாருங்க, சொல்லாராய்ச்சி கட்டுரை 1949 வருஷம். அடுத்து பாருங்க, திருக்குறள் மரபுரை, பழந்தமிழர் ஆட்சி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? எல்லாமே இம்பார்ட்டன் தான். அந்த ஆண்டுகள் இருக்கக்கூடிய கட்டுரைகள்லாம் நூல்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, செந்தமிழின் சொற்பிறப்பியல் நெறிமுறை. ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி கட்டுரை, இது அப்படியே கட்டுரையா செந்தமிழ் செல்வி அப்படின்ற இதழில் வெளியிட்டிருக்காரு. கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? எந்த இதழில் அதை வெளியிட்டிருக்காங்க? செந்தமிழ் செல்வின்ற இதழில் வெளியிட்டிருக்காரு. தமிழன் எப்படி கெட்டான் அப்படின்ற ஒரு நூலையும் ஏற்றிருந்தார். அவர் தான். திராவிட தாய் 1944 ஏற்றிருக்காரு. ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழ் இலக்கிய வரலாறு. பாருங்க, இவருடைய நூலும் தமிழ் இலக்கிய வரலாறு ஒன்று இருக்கு. அடுத்து பாருங்க, செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி, பேரகர முதலி. அடுத்து இசைத்தமிழ் கலம்பகம், இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும், அதாவது ஹிந்தியால தமிழ் எவ்வாறு கெடும் அப்படின்னா அவ்வளவு சிறப்புமிக்க ஒரு மொழி அப்படின்ற அடிப்படையில் ஒரு நூல். அடுத்து பாருங்க, ஒப்பியன் மொழி நூல் 1940, இயற்றமிழ் இலக்கணம். அதே பாருங்க, பண்டை தமிழர் நாகரிகமும் பண்பாடும். இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துறோம். அது அடுத்து கிறித்தவ கீர்த்தனம், சுட்டு விளக்கம், வேர்ச்சொல் கட்டுரைகள். பாருங்க, வேர்ச்சொல் கட்டுரைகள், வேர்ச்சொல் கட்டுரைகள் யாருது? நம்ம தேவனைய பாவாணருடைய ஒரு நூல். சரியா? வேர்ச்சொல் கட்டுரைகள் நிறைய பேர் ஏற்றிருப்பாங்க. ஸோ தேவனைய பாவாணரும் வேர்ச்சொல் கட்டுரைகள் என்ற நூலையும் ஏற்றிருக்காரு. அடுத்து பாருங்க, கடிதம் எழுதுவது எப்படி. இதெல்லாம் நம்ம தமிழ் மொழி சார்ந்த அவருடைய முக்கியமான நூல்களாக பார்க்குறோம். ஆங்கிலத்தையும் இவருக்கான நூல்கள் இருக்கு. பாருங்க, என்னென்ன நூல்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்காரு. பன்மொழி அறிஞர்ன்றது பார்க்குறோமா? அப்போ ஆங்கிலத்திலையும் நூல்கள் ஏற்றிருக்காரு. தி பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் ஆஃப் வேர்ல்டு. ஸோ 1966. அதே போல் 1984 தி லெமூரியன் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் ராமிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு நூல் ஏற்றினாரு. அதுவும் பாவாணர் அவர்கள் தான். ஓகேவா? ஸோ இவருடைய இறுதி சொற்பொழிவு மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் அப்படின்ற ஒரு இறுதி சொற்பொழிவு ஆற்றிருப்பாரு. எங்க? மதுரையில் நடந்த உலக தமிழ் மாநாட்டில். எந்த வருஷம் நடந்திருக்கும்? 1981. ஓகேவா? ஸோ மதுரை உலக தமிழ் மாநாட்டில் அவருடைய கடைசி சொற்பொழிவு நடந்திருக்கும். சரியா? 1981. ஓகேவா? அடுத்து பாருங்க, பாவாணருடைய முக்கியமான மேற்கோள்கள். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு. சொன்னது யாரு? பாவாணர். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கு. ஆக்சுவலாக நம்ம பார்க்கக்கூடியது எல்லாத்துல இருந்தும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, திரும்பவும் கேட்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க, உண்ட வீட்டிற்கு ஏதாவது செய்தல் வேண்டும், உட்கார்ந்து கொண்டு உண்டு செல்வது நன்று ஆகாது அப்படின்னு சொன்னது யாரு? பாவாணர் அவர்கள். ஓகேவா? அடுத்து பாருங்க, வறுமையின் அடிப்படையில் சொல்றாரு, பகல் உணவு பகல் உணவாகவும் இரவு உணவு இரா உணவாகவும் இருந்தன. சொன்னது யாரு? பாவாணர்.
அதே போல மன்னிப்பு என்பது உருது சொல். நல்லா பாருங்க, மன்னிப்பு அப்படின்றது உருது சொல். இங்கேயே ஒரு இன்ஃபர்மேஷன் படிக்கிறோமா? அடுத்து பாருங்க, அப்ப தமிழ் என்ன சொல்லணும்? பொறுத்து கொள்க அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். ஸோ பொறுத்து கொள்க என தமிழில் சொல்லுங்கள், அதை சொன்னது யாரு? இதுவும் பாவனர் தான். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, தமிழை வடமொழி வல்லாண்மையின் நின்றும், அதாவது தமிழ் மொழி வடமொழியினுடைய வல்லாண்மையில் இல்லாம மீட்டெடுப்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் சொன்னது பாவாணர் அவர்கள். ஓகேவா? சொன்னது பாவாணர் அவர்கள். அடுத்து பாருங்க, தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலும், தொன்மை மிக்க உலக மொழிகள் அனைத்திலுமே தமிழே தொன்மை, உண்மை, எளிமை, ஒளிமை, இளமை, ஓகேவா, தாய்மை, செம்மை, மும்மை. ஓகேவா? மும்மைனா ஒன்றும் கிடையாது, அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இம்மை, மறுமை, உண்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 3 காலகட்டத்துக்குமே, காலகட்டம் சொல்லும்போது இறந்த காலம், எதிர்காலம் அப்படின்றது கிடையாது, அப்படி வரும். ஆனால் நம்ம இப்பிறப்பு இம்மைன்னு சொல்லுமா, அடுத்த பிறப்பு மறுமைன்னு சொல்லுமா, எல்லா பிறப்புகளுமே ஒரு சிறந்த மொழி அப்படின்ற அடிப்படையில். ஓகேவா? இனிமை, தனிமை, பெருமை, திருமை. திருமைனா என்ன சொல்றது, நம்ம ஒரு அழகு மிக்கது, செல்வம் மிக்கது. திருன்ற ஒரு பொருளுக்கு என்னென்ன பொருள் தருமோ அது எல்லாத்துக்கும் பொதுவானது தமிழ். ஓகேவா? அதான் இயன்மை, வியன்மை. ஓகேவா? இயன்மைனா இயற்கையானது, இயற்கையான ஒரு படைப்பு அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இயன்மை, வியன்மை, பல்வகை சிறப்புகள் அனைத்தையும் ஒருங்கே பெற்றிருக்கிறது எது? தமிழ் மொழி. தமிழ் மொழியை சிறப்பித்து சொல்றார். ஸோ இது சொன்னது யாரு? பாவாணர் அவர்கள். ஓகேவா? அடுத்து தேவனைய பாவாணர் ஆய்வு புலத்தின் இரு கண்கள். பாருங்க, அவருடைய முக்கியமான 2 கருத்துக்கள் என்னவா இருந்தது அப்படின்னா, அவருடைய வாழ்நாளில் உலகின் முதல் மாந்தன் யாரு? தமிழன். அதாவது தமிழ் மொழி தான், தமிழர்கள் தான். ஓகேவா? தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே அப்படின்றது இவருடைய ஒரு முக்கியமான கருத்து. அது மட்டும் இல்லாமல் மொஹஞ்சதாரோ, ஹரப்பானா ஹரப்பா. ஓகேவா? ஹரப்பா இந்த நாகரிகம் வந்து பார்த்தீங்கன்னா பழந்தமிழுடைய நாகரிகம் தான் அப்படின்றது இவருடைய கருத்து. ஓகேவா? பாவாணருடைய கருத்து. சரியாமா? பார்த்துட்டோமா? ஸோ இப்போ எஸ்சிஆர்டியில் 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய புதிய புத்தகத்தில் நம்ம ஒரு கண்டென்ட் பார்த்துருப்போம். என்னது? தமிழ் சொல் வளம் அப்படின்றது. ஓகேவா? ஆல்ரெடி படித்தவங்க பிரச்சனை இல்லை, திரும்ப ஃபாஸ்ட்டாக ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிலாம் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ தேவனைய பாவாணருடைய ஒரு கட்டுரை இது இளங்குமரன் அவர்கள் எடுத்து நம்மளுக்கு வழங்கியிருப்பாரு. அதன் அடிப்படையில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நாடு மொழியும் நமதிரு கண்கள் சொன்னது யாரு? பாவாணரா? கிடையாது, இது பாரதியார். சரியா? இந்த ஒரு தலைப்புல இந்த ஒரு பாடத்துல இருக்கும், எஸ்ஏல கொடுத்துருப்பாங்க. சரியா? அடுத்து பாருங்க, கால்டுவெல் அவருடைய கூற்று என்னன்னு பாருங்க, தமிழ் அல்லாத திராவிட மொழிகள் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறையை எந்த தமிழ் அறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும். அப்போ அந்த அளவு சிறப்பமிக்கிறது தமிழ் மொழி தான், மற்ற மொழிகள் அதுக்கப்புறம் தான் அப்படின்ற அடிப்படையில் சொல்றார். தமிழில் மட்டும் பயன்படுத்தப்படும் தமிழுக்கே சிறப்பாக உரியவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவனாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ள அப்படின்னா தமிழ்ல தான் இருக்கு, தமிழன் தான் மற்ற மொழிகள் அப்படின்றத தன்னுடைய கருத்தா சொல்லியிருப்பார். யாரு? கால்டுவெல் அவர்கள். ஸோ இதை கூட சொன்னது யாருன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கால்டுவெல் அவர்கள். பார்த்துக்கோ. அதே போல கால்டுவெல் அவர்கள் சொன்னதுன்னா என்ன சொன்னாரு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். சரியா? அப்பதான் அது கால்டுவெல் சொன்னாரா, யார் சொன்னாருன்றது தெரியும். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இப்போ இந்த கட்டுரையில இந்த ஒரு பாடத்துல இந்த தமிழ் சொல் வளத்துல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்ல மரபின் அடிப்படையில், இப்போ நம்ம அழகு 3ல் மரபு தமிழ் ஒன்று படிக்கிறோம் இல்லையா? ஓகேவா? அதுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு டாபிக் இது. ஓகேவா? அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேவா? ஒரு உரைநடை பகுதி மாதிரி நம்ம கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இதை படிச்சுதான் ஆகும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வகைகள் இருக்கும். மரத்தினுடைய என்ன சொல்றது, நம்ம ஒரு செடி வகை, அதில் வந்து பார்த்தோன்னா கொழுந்து, நம்ம தளிர்னு சொல்ல முடியாது, தளிர் வகைகள், மரத்தினுடைய அடி வகைகள், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்கும். இது எல்லாமே தேவனைய பாவலருடைய சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் வந்து பார்த்தோன்னா தெளிவுபடுத்தி கொடுத்துருப்பாரு. சரியா? நிறைய வந்து கொடுத்துருப்பாரு. அதில் ஒரு சிலதை எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணி கட்டுரையாக கொடுத்துருப்பாங்க. இளங்குமரனார் அவருடைய அடிப்படையில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அவருடைய மாணவரான இளங்குமரனார் அதை வழங்கியிருப்பார். ஸோ அடிவகை பாருங்க, அடிவகையின் அடிப்படையில் தாவரத்தினுடைய அடிவகை, தாவரம் என்னது? செடி கொடி எல்லாம் இருக்கு இல்லையா, மரம் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தாவரம். இதனுடைய அடிப்பகுதியை ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒரு மாதிரி நம்ம அழைக்கணும். அதுதான் மரபு. அதானது மரபு. இது எல்லாமே எல்லா டாபிக்குமே மரபின் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி கரெக்டாக சொல்லணும், ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் மாற்றி நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா, இது கூடாது. மரபின் அடிப்படையில் எந்த சொல் பயன்படுத்தணும் சொல்லக்கூடிய அந்த மரபு தமிழை சொல்றது தான் இந்த டாபிக்கு. சரியா? ஸோ ஃபாஸ்ட்டாக ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்பீங்க, எஸ்ஏஆர்டில் பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக ஒரு டைம் போயிடலாமா? அங்கே பாருங்க, அடிவகை தாள், தண்டு, கோல், தூறு, தட்டு, கழி, அடி, இது எல்லாமே அடிவகைக்கான ஒரு மீனிங். சரியா? ஒரு பொருளை குறிக்கக்கூடியது.
ஓகேவா? ஆனா எந்தெந்த தாவரத்துக்கு எந்தெந்த வகைகளுக்கு எது எது பொருந்தும் பாருங்க. தாள் அப்படின்னா நெல்லுக்கும் கேழ்வரகுன்னா நெற்தாள்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது நெல் தாவரத்தினுடைய அடிப்பகுதியும் கேழ்வரகுடைய அடிப்பகுதியை அந்த தண்டு பகுதி நம்ம சொல்லணும் இல்லையா, அந்த பகுதிக்கு தாள்னு தான் சொல்லணும். கீரைக்கும் வாழைக்கும் தண்டுன்னு சொல்லுவாங்க. நெட்டி மிளகாய் செடி இதுக்கெல்லாம் கோல்னு சொல்லுவாங்க. அதுக்கு தண்டுனோ தாளுனோ சொல்லக்கூடாது. ஓகேவா? அதான் மரபு. எந்தெந்த செடி எந்தெந்த ஒரு வகைக்கு என்ன ஒரு பேரிட்டு அழைக்கணுமோ அதுதான் மரபு. அதுதான் மரபு. ஓகேவா? அடுத்து பாருங்க, குத்துச்செடி இந்த புதர் இதெல்லாம் இருக்குன்னா தூருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தூருனாவே புதர்ன்றது நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அடுத்து பாருங்க, தட்டு இல்ல தட்டை. எதுக்கு? கம்பு தட்டைன்னு சொல்லணும், சோள தட்டைன்னு சொல்லணும் அதனுடைய அடிப்பகுதியை. ஓகேவா? கரும்புக்கு கழின்னு சொல்லணும் அதனுடைய அடிப்பகுதியை. அது இது வந்து புலி வேம்புன்றது மரம். இந்த மரத்தினுடைய அடிப்பகுதியை அடின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அடிதான். அதுக்கு பேரே அடிதான். சரியா? ஸோ இதுதான் மரபின் அடிப்படையில் வகைப்படுத்தியிருப்பார். சரியா? இதே போல நிறைய வகை இருக்கும். அங்க பாருங்க, கிளை பிரிவுகள், காய்ந்த அடியும் கிளையும், இலை வகைகள், ஒவ்வொன்றுத்துக்கும் எந்த மாதிரி அழைக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபாஸ்டா பார்த்துடலாம். பாருங்க, கவைனா இது அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய ஒரு பிறம் கிளை தான் கவை. அடிமரத்திலிருந்து பிரியக்கூடிய அடுத்த ஒரு கிளை. சரியா? இதுக்கு பேர் தானே அது கவை. இதுக்கு பேர் தானே அது கவை. ஓகேவா? ஒரு மரத்துல இப்படிதான் பிரியுதுன்னா அது கவை. கொம்பு கொப்பு அப்படின்றது கவையினுடைய பிரிவு. இதுல இருந்து பிரியுது அப்படின்னா, இதுல இருந்து பிரியுது அப்படின்னா இது கொம்பு இல்ல கொப்புன்னு சொல்லுவாங்க. கிளை அப்படின்றது கொம்பின் பிரிவு. அப்படின்றது இதுல இருந்து எக்ஸ்ட்ரா அடுத்தடுத்து பிரியுதுன்னா அது என்ன சொல்லுவாங்க? கிளைன்னு சொல்லுவாங்க. சினை என்றது கிளையினுடைய பிரிவு. இதுல இருந்து எக்ஸ்ட்ரா எடுத்து சின்ன சின்னதா பிரியும். ஒரு மரம்னா இப்படிதானே நிறைய இருக்கும் இல்லையா, நிறைய கிளைகள் ஆகுது. போத்து அப்படின்றது சினையினுடைய பிரிவு. போத்து அப்படின்றது சினை, இதுல இருந்து பிரியுதுன்னு அர்த்தம். அடுத்து குச்சி அப்படின்றது போத்தின் பிரிவு. இதுல இருந்து ஒண்ணு பிரியுது. இணுக்கு அப்படின்றது குச்சியின் பிரிவு. இணுக்கு அப்படின்றது இதுல இருந்து பிரியும். இதுலதான் இந்த இலைகள் கடைசியா இலைகள் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளை பிரிவுகள். ஒரு மரத்துல ஒரு மரம் இருக்குன்னா அதனுடைய கிளைகள் அடுத்தடுத்த பிரிவுகள் எப்படி இருக்கும்? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேர் இருக்கு தமிழ்ல. ஓகேவா? மற்ற மொழிகள் இருக்கா? கிடையாது. தமிழ்ல இதுக்கான சிறப்புகள் நிறைய இருக்கு. ஓகேவா? காய்ந்த அடியும் கிளையும். ஓகேவா? காய்ந்தது காய்ந்த அடியும் கிளையும் அதுக்கு தனித்தனியா பேர் வச்சிருக்காங்க. பாருங்க, சுள்ளி அப்படின்னா காய்ந்த குச்சிக்கு பேரு. இங்க குச்சின்னு என்னன்னு பார்த்தோம் இல்லையா, போத்தினுடைய பிரிவு தான் குச்சின்னு பாக்குறோம். ஓகேவா? அந்த குச்சி வந்து காஞ்சி போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பேருனா சுள்ளி. காய்ந்த சிறு கிளை விறகு, அதுதான் விறகுன்னு சொல்லணும். காய்ந்த கழிக்கு பேரு வெங்கழி. ஓகேவா? வெங்கழி. காய்ந்த கொம்பும் கவையும் அடியும் இதுக்கு மூணுத்துக்குமே, இது மூணுமே காய்ந்த நிலையில இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு கட்டை. அதான் கட்டைன்னு சொல்லணும். ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாத்துக்குமே டே அதை குச்சிடா, டே அதை கட்டடா அப்படிமா இல்லையா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பேருன்றது இருக்கு. ஓகேவா? அடுத்து இலைவகை. இலைவகை பாருங்க, புளிய மரம், வேப்ப மரம்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கு இலைன்னு தான் சொல்லுவோம். நெல்லுக்கோ புல்லுக்கோ இலைன்னு சொல்லக்கூடாது, நெல் தாள் புல் தாள்னு சொல்லணும். அதுக்கு இலையே தாள்னு தான் சொல்லுவாங்க. சோளத்துக்கும் கம்புக்கும் தோகைன்னு சொல்லணும், அது இலைன்னு சொல்லக்கூடாது. தென்னைக்கும் பனைக்கும் பனைய ஓலைன்னு சொல்லணும், பனை இலை தென்னை இலைன்னு சொல்லுமா, தப்பு. அப்படி சொல்லக்கூடாது, ஓலைன்னு தான் சொல்லணும். காய்ந்த தாளும் தோகையும் என்ன சொல்லுவாங்க? சண்டுன்னு சொல்லுவாங்க. இதே ஒரு இலை காஞ்சி போச்சுன்னா சொல்லுங்க, காய்ந்து ட்ரையா இருக்கும் இல்லையா கீழே, ஓகேவா, அது எரியக்கூடிய நிலையில இருக்கும், அதெல்லாம் என்னது? சருகுன்னு சொல்லுவோம். அதான் சருகுன்னு சொல்லுவோம். ஓகேவா? தாவரத்தினுடைய நுனிப்பகுதி, ஒரு தாவரம் இருக்குன்னா அதோடைய நுனிப்பகுதி ரொம்ப கொழுந்தா இருக்கும் இல்லையா, அந்த நுனிப்பகுதி எப்படி நம்ம அழைப்போம்? அதான் சரியா, கொழுந்து. கிழுந்துன்று சரி, கொழுந்தது ஆக்சுவலா கிழுந்துன்றது பார்த்துக்கோங்க. ஸோ அந்த தாவரத்துடைய நுனிப்பகுதி கொழுந்த வகைக்கு என்னென்ன பேர்? துளிர் அப்படின்னா தளிர் சொல்லுவாங்க. எதுக்கு? நெல்லுக்கும் புல்லுக்கும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம சும்மா பார்த்துக்கலாமா, இதை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? எந்த தாவரத்துக்கு என்ன வகையை கேட்டு இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க ஒவ்வொன்றுத்துக்கும் அப்படின்ற அடிப்படையில் மேட்ச் த ஃபாலோயிங்ல கொஸ்டின் கேட்கலாம். பொறுத்துக்கு அடிப்படையில் கொஸ்டின் கேட்கலாம், இல்லை டேரக்டாகவும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? மரபு தமிழ் டாபிக்ல அது கவர் ஆகுது. சரியா? பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, முறி அப்படின்னா கொழுந்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு புளியங்கொழுந்து, வேப்ப மரத்தினுடைய கொழுந்து, அது கொழுந்து, அதுக்கெல்லாம் கொழுந்து முறின்றதை பயன்படுத்துவோம். குருத்துன்னு சொல்லுவாங்க. எதுக்கு? சோளம், கரும்பு, தென்னை, பனை இதனுடைய என்ன சொல்றது, அந்த நுனிப்பகுதிக்கு குருத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து கொழுந்த ஆடை, நல்லா பாருங்க, கொழுந்த ஆடைன்னு சொல்லுவாங்க. கரும்பினுடைய நுனிப்பகுதிக்கு கொழுந்த ஆடை. கரும்பினுடைய நுனிப்பகுதி இருக்குன்னா அதனுடைய பெயர் கொழுந்த ஆடை. ஓகேவா? அடுத்து பாருங்க, பூவின் நிலைகள். பூவினுடைய நிலைகள் மொத்தம் 7ன்னு பார்க்குறோமா. இங்கே ஒரு சில சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் பூவினுடைய 7 நிலைகள் வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல தெளிவாக படிச்சிருப்போம். சரியா? ஒவ்வொரு நிலைக்கும் என்ன பேருன்றது. ஆனால் இங்கே பாருங்க, அரும்பு, போது, மலர், அலர், வி, செம்மல் இதை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இதுக்கு என்ன பொருள் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அரும்புன்றது பூவினுடைய தோற்றநிலை. பூவின் தோற்றநிலை அரும்புன்னு சொல்றாங்க. பூ விரிய தொடங்குகிற பாருங்க, விரிய தொடங்கும் நிலை போது. ஓகேவா? பூ நல்லா மலர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை தான்
மலர்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பூ நல்லா மலர்ந்து என்ன சொல்லுது, அடுத்து கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா, கொஞ்சம் டைமாக இருக்கும் இல்லையா, அந்த ஒரு தான் அலர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மலர் அலர் எல்லாமே பூவை தான் குறிக்குது, பூவின் நிலைகளை தான் குறிக்கும். அப்போ பூவின் மலர்ந்த நிலை மலர் அலர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க வி, வீணா மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை. சரியா? அதான் வி. அடுத்து செம்மல் அப்படின்றது பூ வாடின நிலை, அதனுடைய ஆயுட்காலம் சுத்தமாக முடிஞ்சது இல்லையா, அந்த மாதிரி வாடி போயிருக்கு, அதனுடைய நிலை செம்மல் அப்படின்றது சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பிஞ்சு. ஒரு தாவரத்தினுடைய பிஞ்சு வகைக்கு எப்படி சொல்லுவாங்க, ஒவ்வொரு தாவரத்துக்கும் என்ன எப்படி கும்பிடுவாங்க, பூம்பிஞ்சு. பூவோடு கூடிய இளம் பிஞ்சு என்ன சொல்லுவாங்க, பூம்பிஞ்சு. பாருங்க பிஞ்சு இருக்கு, பூவோடு கூடிய பூவும் அதில் சேர்ந்துருக்கு, அதான் பூம்பிஞ்சு. ஓகேவா? இளம் காய் அதுக்கு பிஞ்சுன்னு சொல்லுவோம். மாம்பிஞ்சுக்கு வடுன்னு சொல்லுவாங்க. சரியா? மாமரத்துடைய பிஞ்சுகள் இருக்குன்னா அதுக்கு வடுன்னு சொல்லணும், மாம்பிஞ்சுன்னு. சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக பிஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதுக்கு வடுன்ற பேர் இருக்கு. ஓகேவா? இதே பலா பிஞ்சு இருந்தால் அதுக்கு பேர் மூசு. எல் பிஞ்சு இருந்ததுன்னா கவ்வை. தென்னை பனை இதனுடைய இளம் பகுதி, அந்த இளம்னு சொல்லுது நம்ம பிஞ்சு வகை இருக்குன்னா அதுக்கு பேர் குறும்பைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. ஓகே, அடுத்து பாருங்கம்மா, சிறு குறும்பை. சிறு குறும்பைன்றது முட்டு குறும்பை. அடுத்து முற்றாத தேங்காய். தேங்காய் முத்தாம நல்லது, கிட்டத்தட்ட இளநீர். இளநீர் தான் முற்றாத தேங்காய். ஓகே, இங்கேயே கொடுத்துருக்காங்க. இளம் பாக்கு. பாக்குடைய இளநிலைக்கு நூழாயின்னு பேரு. நெல்லினுடைய இளம் பகுதி, ஸ்டார்டிங்ல அந்த பால் பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இளமை அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன சொல்லுவாங்கன்னா கருக்கல். அது என்னது, கருக்கல். அடுத்து வாழையினுடைய பிஞ்சுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கச்சல். வாழைப்பழம் கச்சலா இருக்கடா அப்படின்னா வாழைக்காய் கச்சலா இருக்கடாது, அப்பதான் பிஞ்சு விட்டுருக்கோன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து குலை வகை. குலை வகை பாருங்க, காய்கள் அல்லது கனிகள் இதனுடைய குலையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம குலைன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பேர் இருக்கு. அவரை துவரைக்கெல்லாம் கொத்துன்னு சொல்லுவாங்க, கொத்தா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, குலையா இருக்குன்னு சொல்லக்கூடாது. கொடி முந்திரிக்கு குலைன்னு சொல்லலாம். வாழை மரத்துக்கு குலையா இருக்குமா, இல்லை, வாழை மரத்துக்கு தாருன்னு சொல்லணும். ஓகேவா? கேழ்வரகு சோளம் இதுக்கெல்லாம் கதிர்னு சொல்லுவோம். அடுத்து அழகு குரல், இதெல்லாம் நெல்லு திணையில இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கொத்தா இருக்குன்னா அதுக்கு பேர் என்னது, அழகு இல்லை குரல்னு சொல்லணும். இப்போ நெல்மணிகளை அறுத்து இப்படி கொத்தா பிடிச்சிருக்கோம்னா அதில் நுனியில் நிறைய நெல்மணிகள் இருக்கும் இல்லையா, அது கொத்தா பிடிச்சிருக்கு என்ன சொல்லுவோம்னா அதுக்கு பேர் பாருங்க அழகு இல்லைன்னா குரல். ஓகேவா? நெற்குரல், நெல் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சீப்பு. வாழைப்பழத்தாரனுடைய பகுதிகளை நம்ம சொல்லுவோம் சீப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்து பாருங்க கெட்டு போன காய்கறி. ஓகேவா? கெட்டு போன காய்களாக இருக்கட்டும் இல்லை கனிகளாகட்டும் அதனுடைய வகைகள் பாருங்க. நுனியில் சுருங்கிய காய். நுனியில் சுருங்கி, அதாவது காயினுடைய இளநிலையிலேயே நுனியில் எப்படி இருக்கும், உடனே சுருங்கி இருக்கும். அது என்ன சொல்லுது, கெட்டு அது ஒரு வேற மாதிரி மாற்றிய நிலை தானே, அதான் கெட்டு போன நிலைனா அதனுடைய இயல்பு நிலையிலிருந்து வேற மாதிரி மாறி இருக்கக்கூடிய ஒரு நிலை. சரியா? நுனியில் சுருங்கிய காயை சூம்பல்னு சொல்லுவோம். இதே சுருங்கிய பழத்தை என்ன சொல்லுவோம்னா சிவியல்னு சொல்லுவோம். சரியா? சரியா? பூச்சி. சரியா? பூச்சின்னு இருக்கு. பூச்சி அரித்த காய் இல்லை கனியை நம்ம என்ன சொல்லுவோம்னா சொத்தைன்னு சொல்லுவோம். இது நம்மளுக்கு தெரியும். சூட்டினால் பழுத்த பிஞ்சு என்ன சொல்லுவோம், வெம்பல். காய் வெம்பலா இருக்கிற அப்படின்னா சூட்டினாலும் அந்த காய்ன்றது உடனே பழுத்த மாதிரி இருக்கும். சரியா? ஒரு பிஞ்சுன்றது உடனே இதாக இருக்கும். அடுத்து குழுகுளுத்த காய், அது அழியல். சரியா? குழுகுளுத்து நாரிய காய் இல்லை கனி என்ன சொல்லுவோம்னா அழுகல் சொல்லுவோம், அழுகி போயிடுச்சு சொல்லுவோமா. அடுத்து பதறாய் போன மிளகாய் எல்லாமே பதறா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது சொண்டு. ஓகேவா? அடுத்து பாருங்க, கோட்டான் உட்கார்ந்ததுனால் கெட்ட காய் என்ன சொல்லுவாங்க, கோட்டான் காய் இல்லைன்னா கூகை காய்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே, ஆந்தை இருக்கு இல்லையா, ஸோ அதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, அடுத்து பாருங்க தேரைக்காய்ன்றது தேரை அமர்ந்ததுனால ஒரு காய் கெட்டு போச்சு அப்படின்னா அது தேரைக்காய். ஓகேவா? நம்ம கிராமப்புறத்துல எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அடியே அது தேரை உட்காந்த காய்டா, கோட்டா உட்காந்த காய்டா, அதனால தானே அதில் தண்ணியே இல்லை ஒண்ணுமே இல்லை, குடுக்கையா போயிடுச்சுடா சொல்லுவோமா, அதுதான். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க அல்லிக்காய்ன்றது தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய். இது தேங்காய் அந்த மாதிரி கெட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு அல்லிக்காய். ஓகேவா? அதே போல தென்னையில, அதாவது தேங்காய் தான், தென்னையில கெட்ட காய் ஒல்லிக்காய்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க பழத்தோல் வகை. பழத்தோல், அதாவது தோல் வந்து பார்த்தோன்னா ரொம்ப மெலிசா இருந்ததுன்னா அது தொலி. கொஞ்சம் அதோட இன்னும் கொஞ்சம் திக்கா இருந்ததுன்னா அது திண்ணம்னு சொல்லுவோம், அது தோல், அதுக்கு பேர் தான் தோல். இன்னும் அந்த தோல் ரொம்ப கொஞ்சம் மொத்தமாக ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா, வன்மையாக ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அது தோடுன்னு சொல்லணும். ஓகேவா? ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குப்பா அந்த தோல், ஒன்றுமே பண்ண முடியல, அவ்வளோ சீக்கிரம் அதை கிழிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் ஓடு. இப்போ தேங்காய்க்கெல்லாம் ஓடுன்னு சொல்லுவோமோ, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மேல் பகுதி. ஓகேவா? அடுத்து சுரையின் ஓடு குடுக்கை. தேங்காய்க்கு குடுக்கை பயன்படுத்துவோம், குடுக்கைன்னு சொல்லுவோம்.
தேங்காய் நெற்றின் மேற்பகுதி, தேங்காய்னு வச்சுக்கோங்களேன், அந்த தேங்காய் நெற்றுடைய மேற்பகுதி, இந்த மட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதான் மட்டை. ஓகேவா. அடுத்து நெல் கம்பு இதனுடைய மூடி இருக்கக்கூடிய மேற்பகுதி இருக்கு இல்லையா, அதெல்லாம் உமின்னு சொல்லுவோம், நெல் உமி அப்படிலாம் சொல்லுவோம். அடுத்து பாருங்க வரகு கேழ்வரகு இதனுடைய உமி பகுதி, இதனுடைய மேற்பகுதிக்கு கொம்மைன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லணும்? கொம்மைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு உமின்னு சொல்லக்கூடாது, இதுக்கு கொம்மைன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க வித்து, வித்துனா விதை, நம்மளுக்கு தெரியும், வித்துனா விதை. இப்போ தானியங்கள் அதாவது விதைகள், ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் எப்படி கூப்பிடணும், மணி வகைகள் அதான் கொடுத்துருப்பாங்க. நெல் புல் அதை பார்த்தோன்னா கம்பு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கூலம் சொல்லுவாங்க, ஏன்னா கூலம்னாவே தானியத்தை தான் குறிக்கும். ஓகேவா. பயறு அப்படின்னா அவரை துவரை உளுந்து இதுக்கெல்லாம் அதெல்லாம் பயர்னு சொல்லுவாங்க, அதனுடைய தானிய வகையை, அதனுடைய வித்து வகையை, விதை வகையை. ஓகேவா. அடுத்து வேர்க்கடலை கொண்டக்கடலை, இந்த கடலை இருக்கலாம் அதுக்கு கடலைன்னு சொல்லுவோம். இதை கத்தரி மிளகாய்னா அதுக்கு விதைன்னு சொல்லுவாங்க. புளி காஞ்சிரை அதாவது நச்சு மரம், பொதுவாக மர வகைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது காள். ஓகேவா. அடுத்து வேம்பு ஆமணக்கு இதெல்லாம் முத்துன்னு சொல்லுவாங்க. வேப்ப மரத்துடைய கொட்டைகள் கீழே வந்திருக்குன்னா என்ன சொல்லுவாங்க? வேம்பு முத்து, வேப்ப முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆமணக்கு முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதுக்கெல்லாம் முத்துன்னு சொல்லுவோம். மாமரத்துக்கோ பனை மரத்துக்கோ கொட்டைன்னு சொல்லுவாங்க, மா கொட்டை பனங்கொட்டை சொல்லுவோமா, அதுதான். அடுத்து தென்னை மரத்துக்கு தேங்காய், தென்னை மரத்துடைய கொட்டைன்றது என்னது? தேங்காய் தான். தேங்காய் தானே அந்த அடுத்த செடி உருவாக்க முடியும், அதுதான். அவரை துவரைக்கு முதிரைன்னு சொல்லுவாங்க, அவரை துவரைக்கு முதிரை. ஓகேவா. அடுத்து இளம் பயிர் வகைகள், ஒரு பயிர் இளமையா இருக்குன்னா, ரொம்ப ஒரு என்ன சொல்லுவோம், ரொம்ப இளமையான ஒரு இளம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டார்டிங்ல ஒரு இளம் பயிரா இருக்குன்னா அதுக்கு என்ன மாதிரி நெல்லுக்கோ கத்திரி அதுக்கோ என்ன சொல்லுவோம்? நாற்றுன்னு சொல்லுவோம், நாற்று விடுதல்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் நெல் என்ன சொல்லுவோம்? நாற்று, கத்திரி நாற்று விடுதல் அப்படின்னு சொல்லுவோம். மா புளி வாழை இதெல்லாம் கன்று, மாங்கன்று புளியங்கன்று வாழைக்கன்று அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வாழைக்கு என்னது? குருத்து கன்றுன்றது ரெண்டையுமே பயன்படுத்துறாங்க. தென்னைக்கு தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம், விழாக்கு விழா குட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா. பனைக்கு பனையுடைய இளநிலைக்கு சின்ன ஒரு பயிருக்கு என்ன சொல்லுவோம்? மடலி இல்லை வடலின்னு சொல்லுவோம், பனை மடலி பனை வடலி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. ஓகே. அடுத்து பாருங்க பைங்கூழ், பைங்கூழ்னா இளமையான பயிர்னு அர்த்தம். அதாவது நெல்லுக்கோ சோளத்துக்கோ அதனுடைய இளம் பயிரை என்ன சொல்லுவாங்க? பைங்கூழ்னு சொல்லுவாங்க. ஓகேவா. கூழ்னா பயிர். ஓகேவா. பைங்கூழ் அப்படின்றது இளமைன்னு அர்த்தம், இளமையான பயிர்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ அப்போ தமிழில் பாருங்க இதெல்லாம் பார்த்தோமா. அடுத்து தமிழில் நிறைய கோதுமை வகைகள் நெல் வகைகள்லாம் இருக்கு அப்படின்றத ஸோ இந்த கட்டுரையில் சொல்லியிருப்பாங்க. ஸோ நெல் வகைகள் கோதுமை வகைகள்னு பார்க்கும்போது சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார்கோதுமை இந்த மாதிரி நிறைய கோதுமை வகைகள் இருக்கு. அதே போல் நெல்லுன்னு பார்க்கும்போது செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை அந்தந்த பருவ காலத்துக்கும் நல்லா விளையக்கூடிய நெல் இருக்கு இல்லையா, அதில் நிறைய நெல் வகைகள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழர்கள் நம்ம நிலத்துல உற்பத்தி பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த இங்க சொல்லியிருப்பாங்க. சரியா. அதே போல சம்பா வகையிலேயே நிறைய அடுத்தடுத்து நிறைய பிரிவுகள், அதுல இருந்தும் நிறைய பிரிவுகளை பிரிக்க முடியும் பாருங்க. சம்பா வகையிலேயே ஆவிரம்பூ சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா இந்த மாதிரி நிறைய சம்பா வகையில 60 வகைகள் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. அப்போ இவ்வளவு நெல்மணிகளை நம்ம என்ன சொல்றது விதைச்சிருப்பாங்க, இவ்வளவு வகைகள் நம்ம உற்பத்தி செஞ்சிருப்போம் காலங்காலமா அப்படின்றத பாருங்க. அடுத்து பாருங்க வரகு, காடை கன்னி, குதிரைவாளி முதலிய சிறு கூலங்கள், சிறு கூலம்னா சிறு தானியங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமின்றி வேறு எங்கும் விளைவதில்லை, தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளையும், வேற எங்கேயும் விளையாது. முக்கியமா தென் தமிழகத்துல விளையும் பாருங்க, தமிழ்நாட்டிலும் தென்னாட்டிலேயே அவை விளைகின்றன. அப்படின்னா அங்கதான் அதிகமான விளைச்சல், மற்ற இடங்களில் விளையும், ஆனா பெரிய அளவு ஈல்டுன்றது இருக்காது. ஓகேவா. நிறைய பார்த்தோன்னா என்ன சொல்றது, நம்ம உரம் சொல்ல முடியாது, உரம் மருந்து இதெல்லாம் போட்டாதான் அதை காப்பாற்றவே முடியும், இல்லைன்னா முடியாது, சரியான ஈல்டை கொடுக்காது. ஆனால் தென்னாட்டில் இதெல்லாம் ஓரளவு விளையக்கூடிய இடம் தென்னாடு, தென் தமிழகம் அப்படின்றதான் சொல்லியிருப்பாங்க. சரியா. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே ஒரு நாடு, அதை பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுடைய வளத்திற்கு தக்கபடியே அந்த நாட்டு மக்களுடைய அறிவொழுக்கங்களும் இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அடுத்து இந்த கட்டுரையில பாவாணர் இதே மாதிரி நம்ம இவ்வளவு வகைகள் பார்த்தோம் இல்லையா. ஸோ தமிழ் மரபுப்படி அமைச்சிருக்காருன்ட்டு அது மட்டுமே கிடையாது. பாவாணர் தமிழ் சொல்வளம் இந்த கட்டுரையில இதுதான் கட்டுரை நேம், தமிழ் சொல்வளம் அப்படின்றது அந்த கட்டுரை. ஸோ தமிழ் சொல்வளம் கட்டுரையில நிறைய வகைகளை சொல்லியிருக்காரு. வித்து வகை, அரிதாள் வகை, காய்ந்த இளைஞனுடைய வகை, இலைக்காம்பு வகை, இந்த மாதிரி பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ. சரியா. அதை நான் படிச்சு காட்டுறதுல எந்த விஷயம் கிடையாது, நீங்களே படிச்சு பாருங்க. இந்த எல்லா வகைகளுமே அவர் நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு, மரபுப்படி நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு. சரியா. ஓகே. அடுத்து பாருங்க இப்பாடல் பகுதி தேவனைய பாவாணருடைய சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்றதா நூல். நல்லா பாருங்க எந்த நூல்? சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படின்றது நூல். அதுல இருக்கக்கூடிய தலைப்பு தமிழ்ச்சொல் வளம்.
ஓகேவா? ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தலைப்பை தமிழ்ச்சொல் வளம் அப்படின்ற கட்டுரையின் சுருக்கம் இங்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான். ஓகேவா? அதான் நம்ம தமிழ்ச்சொல் வளம் அப்படின்ற தலைப்புலேயே நம்ம பார்த்துருப்போம். சரியா? ஸோ அடுத்து பாருங்க, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு இந்தியாவா? தமிழ்நாடா? கிடையாது. இங்க மலேசியா. ஓகேவா? தமிழ்நாடு தனி நாடு கிடையாது சொல்றேன். ஓகேவா? மலேசியா. ஓகேவா? அந்த மலேசியா நாட்டிலையும் ஒரு மொழிக்காக முதல் மாநாடு நடத்தினாங்க இல்லையா, முதல் மொழி என்னது? நம்ம தமிழ் மொழி. ஓகேவா? ஸோ இதை சொன்னது யாரு? பன்மொழி புலவர் அப்பாத்துரையார் அவர்கள் இந்த செய்தியை பகிர்ந்திருப்பார். அந்த செய்தியை நம்மளுக்கு பாடப்புத்தகத்தில் வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து இந்த கட்டுரையை நம்மளுக்கு பாவனாருடைய தனது ஆசிரியருடைய இந்த ஒரு கட்டுரையை நம்மளுக்கு தொகுத்து அங்க பாடமாக கொடுத்த ஒரு தலைவர், சாரி ஒரு ஆசிரியர், தலைவர்னு சொல்லலாம். ஒரு ஆசிரியர்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார் அவர்கள். அவரை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. சரியா? இதையும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நம்ம சிலபஸ்ல அவர் இல்லையே, ஆனால் பாவனர் தலைப்பில் உள்ள வந்துட்டார் இல்லையா, ஸோ இவரையும் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். ஓகேவா? ஸோ இவர் ஒரு தமிழ் ஆசிரியர், வழக்கமாக நம்மளுக்கு தெரியும். சொல்ல ஆராய்ச்சியில் பாவாணரும் தேவனாய பாவாணரும் வியந்த ஒரு பெருமகனார். ஓகேவா? வியந்த ஒரு பெருமானார், அது அவர்கிட்ட தான் படித்தாரு. ஸோ தன்னுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு மாணவன் ஒரு சிறந்த விளங்குறதுல பெருமை கொள்வார் இல்லையா, ஸோ பெருமை கொண்டவர். அடுத்து திருச்சி அருகிலுள்ள, ஓகேவா, திருச்சி அருகிலுள்ள அல்லூர்ல திருவள்ளுவர் தவச்சாலையை நிறுவியவர் யாரு? எல்லாமே இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே ரா இளங்குமரனாரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த கண்டன் எல்லாமே ரா இளங்குமரனாருடைய சிறப்புகள். ஓகேவா? இவர் யாரு? பாவாணருடைய மாணவர். ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, பாவாணர் நூலகம். ஸோ தன்னுடைய ஆசிரியர் பேரில் பாவாணர் நூலகத்தையும் உருவாக்கியிருக்காரு. தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியுள்ளார், நிகழ்த்தியுள்ளார். யாரு? ரா இளங்குமரனார் அவர்கள். ஓகேவா? தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர், தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர் ரா இளங்குமரனார் அவர்கள். விழிகளை இழக்க நேரிட்டாலும் கூட தாய் தமிழினை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர். இதை அப்படியே கொடுத்து யார் சொன்னான்னு கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ பாவனர் டாபிக்ல கொடுத்துருக்காங்கன்றதுனால இதை பாவனர் சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடக்கூடாது. இது அவருடைய மாணவரான ரா இளங்குமரனார் சொன்னது. ஓகேவா? அடுத்து பாருங்க, தமிழ் தென்றல் திருவிகா போலவே, தமிழ் தென்றல் திருவிகா போலவே இமைகளை மூடியபடி, அதாவது கண் இமைகளை மூடியபடி எழுதக்கூடிய வல்லமை. ஓகேவா? இமைகளை மூடியபடியே எழுதக்கூடிய திறனை கற்றுக்கொண்டவர் ரா இளங்குமரனார் அவர்கள். ஓகேவா? அப்ப திருவிகாவும் அந்த மாதிரி எழுதுவாரு. அவருடைய வழித்தோன்றலா அந்த ஒரு என்ன சொல்ற, அந்த ஒரு டேலண்ட்ல, ஓகே, ஸ்கில், அவருடைய வழித்தோன்றல அடுத்து ரா இளங்குமரனாரும் அதே மாதிரி எழுதுறாருன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இவருடைய நூல்கள், யாருடைய நூல்கள்? பாவனருடைய நூல்கள் கிடையாது, ரா இளங்குமரனுடைய நூல்கள். ஓகேவா? பாருங்க, இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணருடைய வரலாறு, தன்னுடைய ஆசிரியர் பேரிலே ஒரு வரலாறு. ஓகேவா? குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம் உரை, புறத்திட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை. சரியா? காக்கை பாடினியாருடைய உரை, தேவநேயம், தன்னுடைய ஆசிரியர் பாருங்க பேர்லேயே வச்சிருக்க தேவநேயம், பாவாணர் பாடல்கள், பாவாணர் மடல்கள். ஓகேவா? இது எல்லா நூல்களுடைய ஆசிரியர் யாரு? ரா இளங்குமரனார் அவர்கள். சரியா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் பாவானுடைய மொத்த ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தோமா, அடுத்து அவருடைய கட்டுரையிலிருந்து எடுத்து நம்மளுக்கு ரா இளங்குமரனார் கொடுத்த மொத்த கண்டென்ட்டையும் தமிழ் மரபின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம். ஓகே, ஒவ்வொரு வகைக்கும் எந்த மாதிரி நம்மளுக்கு கூப்பிடும், ஒவ்வொரு தாவரத்துக்கும் எந்த மாதிரி பேர் இருக்குது அப்படின்றத பார்த்தோமா. ஓகே, சரியா? கடைசியில் இந்த கட்டுரைய தொகுத்து வழங்கி நம்மளுக்கு ரா இளங்குமரனார் அவரை பற்றியும் நம்ம பார்த்தோம். சரியா? ஸோ அல்லாமா. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இந்த கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் அடுத்த ஒரு டாப்பிக்கோட பார்க்கலாம். ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.